பழங்களின் மாய நகரத்தில் ஒரு புதிய நாள் தொடங்கியது. இது எவ்வளவு அழகான காலை பொழுதென்று. வாழைப்பழம் பாபு இன்று டான்ஸ் போட்டியில் ஜெயிக்க போகிறான். அந்த வாழைப்பழத்தின் நடனம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி. பழங்களின் மாய நகரத்தில் ஒரு அழகான காலை தொடங்கியது. வாழைப்பழம் பாபு இன்று எல்லாரையும் சிரிக்க வைத்தான். இன்று இந்த பழங்கள் சந்தையில் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இசையால் முழு நகரமும் மகிழ்ச்சியாகியது. திராட்சை ட்வின்ஸ் மீண்டும் குறும்ப ஆரம்பித்தார்கள். ஓடிவா நண்பா, பிடிச்சிடுவோம் இந்த குட்டி திராட்சைகளை. நண்பர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான வீரத்தனம். பைனாப்பிள் ராஜா பெரிய அறிவிப்புடன் வந்தார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் அனைவரும் கொண்டாடுவோம். வாருங்கள். மாம்பழ மீனா வேகத்தில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாள். அவள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் மற்ற அனைத்து பழங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு. எலுமிச்சை லாலுவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அது ஒரு வாழைப்பழம் மீது வழுக்கி விழுந்ததால் மற்ற பழங்கள் எல்லாம் சிரிப்பை அடக்க முடியாமல் தத்தளிக்கின்றன. ஆரஞ்சு விளையாட்டு உலகில் ஒரு சிறந்த சாம்பியன் மற்றும் வெற்றிகரமாக கோல் அடித்து அனைவரையும் மகிழ்விக்கிறான். இது ஒரு மிகவும் சிறப்பான தருணம் நண்பர்களே. சின்ன செர்ரி காணாமல் போய்விட்டது. எல்லோரும் சேர்ந்து தேடலாம். பயப்பட வேண்டாம், நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சு விட்டோம். மந்திர வானவில் பாதை அவர்களை புதிய உலகிற்கு அழைத்துச் சென்றது. மாயபழ மந்திரவாதி ஒரு ரகசியத்தை சொன்னார். மாய நகரம் பெரிய ஆபத்தில் சிக்கியது. இந்த கடுமையான புயல் நம்முடைய அழகான வீடுகளை எல்லாம் அழித்துவிடும் என்று நான் மிகவும் பயப்படுகிறேன். அந்த மந்திர கிறிஸ்டல் மட்டுமே நகரத்தை காப்பாற்ற முடியும். சரி நண்பா, நாம் இருவரும் சேர்ந்து இந்த கிறிஸ்டலை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு விரைவாக செல்வோம். அவர்கள் தப்பிக்க வேகமாக ஓடினார்கள். மந்திர சக்தி நகரத்தை மீண்டும் காப்பாற்றியது. முழு நகரமும் கொண்டாட்டத்தில் மூழ்கியது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான திருவிழா. அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதி. நட்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் வெல்லலாம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து. மாய நகரம் அமைதியாக உறங்கியது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.